சன் டிவில எதிர்நீச்சல் அப்படிங்கிற ஒரு சீரியல் டெலிகாஸ்ட் ஆனுச்சு. இந்த சீரியலோட கதாநாயகி இப்போ சன் டிவில ஒரு புதிய சீரியல்ல உடனே கமிட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற தகவலானது வெளியாகி இருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சன் டிவில எதிர்நீச்சல் அப்படிங்கிற ஒரு சீரியல் ஒரு ஃபேமிலி பேஸ்டு ஸ்டோரியாகவும் கதையில் தரமான ஒரு சீரியலாகவும் ஒர்க் ஆனுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா நடிக்கக்கூடிய கதாநாயகி இப்போ ஒரு புதிய சீரியலில் நடிக்கிறாங்க அப்படிங்கிற தகவலானது கிடைச்சிருக்கு. அந்த சீரியலும் சன் டிவில தான் டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிற அந்த தகவல் இப்போதான் வெளியாகிருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது அவங்க கிட்ட இருந்து இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் வரல. ஸோ கண்டிப்பாக வந்த உடனே அடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு வந்திருக்க தகவல் படி நம்ம பார்க்கலாம். சன் டிவியில் கலாட்டா கல்யாணம் அப்படிங்கிற ஒரு புதிய சீரியல் வரதுக்கான தகவல்கள் முன்னாடியே நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் அப்படிங்கிறது வெளியாகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கலாட்டா கல்யாணம் அப்படிங்கிற இந்த சீரியலானது பார்த்தீங்கன்னா சன் டிவியில் இரவு நேரத்தில் வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் போயிட்டுருக்கு. இந்த சீரியல் முழுசாக குடும்பத்தை கதையை மென்ஷன் பண்ணி ஒரு பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறது தான். இந்த சீரியலோட கதாநாயகன் யாருன்னு கேட்டிங்கன்னா சன் டிவியில் பிற்பகலில் பிரியமான தோழி அப்படிங்கிற ஒரு சீரியல் டெலிகாஸ்ட் ஆனிச்சு. அந்த சீரியலில் கதாநாயகனாக நடித்த விக்கி ரோஷன் அவர்கள் தான் இந்த ஒரு சீரியலில் ஒரு முக்கியமான கதாநாயகனாக நடிக்கிறாரு. ஸோ இவங்களுக்கு பேரா அப்படின்னு பார்க்கும்போது தான் எதிர்நீச்சல் சீரியலோட ஜனனி அதாவது மதுமிதா ஒரு முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெண்டு பேரும் நடிக்கக்கூடிய அந்த சீரியல் ஆனது ஸோ எப்போ டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிற கேள்வியும் ரசிகர்கள் மத்தியில் இருக்கதாங்க செய்யுது. இப்போதைக்கு வந்திருக்க தகவல் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீரியலோட படப்பிடிப்பு முழுமையாக காரைக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் நடந்துட்டு இருக்கிற தகவல்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த படப்பிடிப்பில் ஜனனி கலந்துக்கிட்டாங்களா, இந்த சீரியலில் அவங்க நடிக்கிறாங்களா அப்படிங்கிற தகவல் இன்னும் கிடைக்கல. ஒருவேளை கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். இந்த சீரியல் இவங்க ரெண்டு பேரும் லீட் ரோல் பண்ணுறதுனால கண்டிப்பாக மேசிவ் ஹிட் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜனனிக்கு ஒரு குடும்பத்து பேஸான செட்டப்பு அந்த கெட்டப்பு பர்ஃபெக்டாக செட் ஆகும். அதே மாதிரி இந்த சைடில் நம்ம விக்கி ரோஷன் ஸோ அவர் பிரியமான தோழி சீரியலில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கேரக்டருக்கு செம்மையாக பக்காவான கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கேரக்டரில் அது கிராமம் சார்ந்த கதைக்களம் அப்படிங்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சன் டிவியில் அதுவும் இரவு நேரத்தில் எதிர்பார்க்கறது அப்படிங்கும்போது இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் பெரும் மாற்றங்கள் அப்படிங்கிறது சன் டிவியில் வரப்போகுது. கலாட்டா கல்யாணம் அப்படிங்கிற இந்த சீரியல் சன் டிவியில் கண்டிப்பாக டிஆர்பி வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த ரெண்டு கேரக்டரும் ரொம்பவுமே சப்போர்ட்டிவ் கேரக்டராக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மதுமிதா இப்போ தான் எதிர்நீச்சல் சீரியல் முடிய போகுது. ஸோ முடிஞ்ச உடனே கமிட் ஆகிறது அப்படிங்கலாம் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அடுத்தடுத்து அந்த சீரியல் நடித்த நடிகர்கள் வேறு எந்த சீரியலில் கமிட் ஆக போகிறாங்க, வேறு எந்த சீரியலில் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் தான் பண்ணி பார்க்கணும். ஆனால் அதுக்கு மத்தியிலேயே மதுமிதா ஒரு புது சீரியல் நடிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் ரசிகர்கள் ஒரு பக்கம் ஹாப்பியில் இருந்தாலும் எதிர்நீச்சல் சீரியல் முடிய போகுது அப்படிங்கிற பெரும் வருத்தத்தில் தான் இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களுக்காக அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.